விஜய் அவர்களுடைய திருப்புமுனையான ஒரு செய்தி அப்படின்றது கூட நம்ம இந்த இந்த தலைப்புக்கு வச்சுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, கரூர் சம்பவம் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்தை முடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு பெரிய நிகழ்வு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இப்போதைக்கு நீதிபதியா இருக்கக்கூடிய அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில தான் இந்த மொத்த குழுவும் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல இவர் கையில ஒரு பெரிய ஆதாரம் அப்படிங்கிறது சிக்கிருக்குன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமாக சொல்லப்படுது. கூடவே இப்போ இதனோட இம்பாக்ட்ஸ் எப்படி இருக்கும், இந்த ஆதாரங்கள் அப்படிங்கறத அவங்க இதுக்கப்புறம் எப்படியெல்லாம் வந்து முறைப்படுத்துவாங்க, இதனுடைய கேஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிறது எதை நோக்கி போகும் அப்படிங்கறத பத்தி ஃபுல்லாவே பேசுவோம். சோ இப்ப ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிப்போமா? இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 5 days ஆகுது. தொடர்ந்து அங்க விசாரணை அப்படிங்கிறது டெல்லியில நடந்துட்டு இருக்கு. இதுல ஆதவர்ஜுனால இருந்து ஆரம்பிச்சு, புஷியானந்த்ல இருந்து ஆரம்பிச்சு, நிர்மல்குமார் இவர்கள் எல்லாருமே யார் யாரெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துல முக்கியமான நபர்களோ அவங்க எல்லாரும் டெல்லியில போயிட்டு ஆஜராயிட்டு விசாரணையில கலந்துட்டு இருந்திருக்காங்க. விசாரணையில அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, மிரட்டுறாங்க, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் 1000 உருட்டினாலும், ஊடகங்கள்னு சொல்லிட முடியாது, அதுல ஒரு சில நபர்கள் 1000 உருட்டினாலும் உண்மை அப்படின்னு பார்த்தா அங்க இவங்களுக்கு சில கேள்விகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. லைக் இது வந்து நீங்களாவே திட்டமிட்டு போனதா இந்த இடத்துல, இல்ல கரூர்ல இன்னைக்கு டேட் பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது பிளான் பண்ணி சொன்னதா, இல்ல இது எதை மாதிரி எப்படி நடந்துச்சு, இது எதனுடைய நிகழ்வாக இருக்கும் பட்சத்துல அப்படின்னு சொல்லிட்டு இதன் மாதிரி விசாரணை அப்படிங்கிறது போயிருக்கு. அண்ட் நம்ம எல்லாருக்குமே நடுவுல தெரியும், நிறைய பென் டிரைவ் அண்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நடுவுல பாத்துடணும் இல்லையா? சோ இந்த எரிக்கப்பட்டதனுடைய டாக்குமெண்ட்ஸ் ஏன், இது எதுக்காக எரிக்கப்பட்டுச்சு, இந்த பென் டிரைவ்ஸ் எல்லாம் ஏன் எரிக்கப்பட்டுச்சு, அப்ப என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரும் குழுவை வச்சு இதற்கான ஒரு தீவிரம் அப்படிங்கறது காட்டிட்டு இருக்காங்க. சோ கூடவே நம்ம ரொம்ப சீரியஸா சின்சியரா ஒரு விஷயத்தை பத்தி பேசிருந்தோம் லாஸ்ட் வீடியோல கூட. அதுல என்ன இருந்துச்சு, ஒரு டிரைவர் கரெக்டா, அந்த டிரைவர் அதாவது அந்த வண்டி ஓட்டுனார் இல்லையா விஜய் அவர்களுக்கு, அவர் சொல்றாரு நாமக்கல்ல இருந்து நாங்க வரும்போது அவ்வளவு டிராபிக், அங்க போலீஸே இல்ல, அவங்க எல்லாருமே வேற யாருடைய பேச்சை கேட்டு அவர்களுடைய நகர்வு அப்படிங்கிறது இருந்திருக்குன்னு சொன்னது ஒரு பெரிய ஆதாரமாக இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு. சோ கூடவே அந்த வண்டியினுடைய சிசிடிவி கேமரா அப்படிங்கிறதும் பதிவாயிருக்கு. சோ அந்த கேமரா ஸ்ட்ரெயிட் மட்டும் இல்லாம பின்னாடி முன்னாடி இந்த சைடு அப்படிங்கிறதும் எல்லாத்தையுமே ஓவரால் கவர் பண்ணிருக்கோம் இல்லையா? அந்த கவரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா. ஏன்னா மற்ற இடங்கள்ல கவர் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது வேற, பட் அந்த அந்த நேரலை அப்படிங்கிறதுல வர்றது எல்லாமே வேற. பட் இந்த கார்ல இவங்க கிட்ட அந்த அதற்கான எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் போது இவங்க கிட்டதான் இந்த முக்கிய ஆதாரங்களே இருந்திருக்கு. சோ ஒரு கூட்டத்துல ஒரு செருப்பு வீசுறாங்க அப்படின்னா யாருமே தனக்கு பிடிச்ச ஒரு தலைவனை செருப்பால தாக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஒரு நடைமுறையில யோசிச்சு பாருங்க, ஒரு மேடையில அவங்க அவ்வளவு அழகா பேசிட்டு இருக்கும் போது என்னதான் கூட்ட நெரிசல் இருந்தாலும் அந்த ஸ்பாட்டை கண்டுபிடிச்சாங்கல்ல. லைக் அங்க இருந்து செருப்பு வீசினா பாத்தீங்களா, அந்த நபர்கிட்ட கூட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுல இருந்தல, நசுக்கி ஆட்டம் போட்டு அந்த மாதிரி இருந்தது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்தோம். அல மாதிரி மோதிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது இல்ல. இது ஒருவேளை ஏதாச்சும் வந்து இந்த செருப்பு தூக்கி போடும் போது இது வந்து யாருக்காவது ஒரு அலாரம் மாதிரியோ, இல்ல யாராவது வந்து தாக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியோ, செருப்பு போடுறது, ஓட்ட போட்டு தூக்கி போடுறது, கல்ல வீசுறது, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் அப்படிங்கிறது தொடர்ச்சி நடந்திருக்கு. ஏன்னா அங்க போலீஸ் அப்படிங்கிறவங்க இல்ல. போலீஸ் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அழகா அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, அவங்க கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அங்க போலீஸ் இல்ல. அப்போ விஜய் மட்டும் தானே நாங்க காமிக்க முடியும் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணப்பட்ட நபர்கள் சொன்னதாக சொல்லப்படுது. அவங்க திசை திருப்பறதுக்காக தான், இங்க நடக்கிற சூழ்ச்சியை பாருங்கன்னு சொல்றதுக்காக தான் அவர்கள் அந்த மாதிரி செய்தாங்கன்னு. பட் இதெல்லாம் இந்த கேமராஸ் எல்லாம் சப்மிட் பண்ணதுனால நடைமுறையில என்னன்னா, இதெல்லாம் உண்மையாவே வேற யாராவது ஏவி விட்ட நபர்களா, இல்ல உண்மையாவே ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு தான். பட் முழுக்க முழுக்க ஏவி விட்ட நபர்கள், இது எல்லாமே தானா நடக்கல, எல்லாமே ப்ரீ பிளான்டா, இது எல்லாமே ஸ்கெட்ச் போட நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள், கிட்டத்தட்ட திட்டமிட்ட சதி அப்படின்னு சொல்லலாமா? சோ இந்த இதுதான் சதி அப்படிங்கிற ஒரு அதிக அளவிலான டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அஜய் ரஸ்தோகி அவர்கள் கையில சிக்கி இருக்கிறதாகவும், கூடிய விரைவில் இந்த கேஸ்க்கான ஒரு பெரும் திருப்புமுனை அப்படிங்கிறது கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. ஒரு முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள வச்சு மறைக்கணும் அப்படின்னு நினைச்சா முடியுமா? வாய்ப்பே கிடையாது. சோ அந்த சினாரியோ தான் இப்ப அங்க நடக்குது. ஆதாரங்கள் அப்படிங்கறதெல்லாம் நிறைய கிடைச்சிருச்சு, குற்றவாளிகள் யார் யாரு அப்படிங்கிறதும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் டாக்டர்ஸ் எப்படி வந்தாங்க, போஸ்ட்மார்டம் ஏன் நடந்துச்சு, தமிழக அரசின் ஒரு ஒரு அவசரம் ஏன் அப்படிங்கிற பல கேள்விகள் ஒரு ஒரு பக்கம் போகும் கட்டத்துல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு இருக்கு. சோ இந்த முழு பூசணிக்காய் அப்படிங்கிற விஷயம் இதுக்கு மட்டும் கிடையாது.
நாங்க சொல்ற நீதிபதியை தான் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அரசாங்கத்துக்கிட்ட இன்னைக்கு கேஸ் படி பார்த்தா சுராஜ் அவர்களுடைய கேஸ்க்கு தீர்ப்பு வழங்கினதே அவர் தானே. அது என்னவா இருக்கு, அவர் ஊருக்கு போயிட்டாரு, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் உடல்நிலையெல்லாம் சரியாயிட்டு ஊருக்கு போயிட்டாருன்னு. ஆனா அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமா கொடூரமா தாக்கப்பட்ட அந்த நபர் ஏன் அதிமுக அதை பத்தி ஏன் பேசல? பாஜக கூடங்க, இப்ப நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக்கழகம் எல்லாருமே அந்த அந்த மனுஷன் எங்க, அந்த பையனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு நாங்க நிப்போம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்கல்ல. பட் அந்த பையனுடைய நிலைமை என்ன, உண்மையாவே அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காட்சியை அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு அளவுக்கு டிபேட்டா மாறி இருக்காது இன்னைக்கு சூழ்நிலையே. எல்லாருமே பேசுற அளவுக்கு என்னாச்சு அதை வந்து அரசாங்கம் ஏதோ பண்றாங்க, அவங்க இப்படி பண்றாங்க, போதைப் பொருட்கள் வந்து அரசாங்கத்துக்கு மேல திருப்புறதுனால இதை அப்படியே மடைமாற்றம் செய்தாங்கன்னு எவ்வளவு தேவையில்லாத பேச்சுக்கள்லாம். ஒரு விஷயத்தை தொடங்கும் போது ஒரு தப்பா போகும்போது அதை முற்றுப்புள்ளி வச்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தெளிவுபட ஏன் உங்களுக்கு தெரியலங்கிறது ஒரு பெரும் பேசும் பொருளா மாறிட்டு இருக்கு. சோ முழுசா மாட்டிக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறமா எதுக்கு அப்படி இப்படின்னு சமாளிச்சு அந்த பையன் உண்மையாவே ஊருக்கு போயிருந்தா கூட அழகா போட்டோ எடுத்து ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லபடியா அவங்க ஃபேமிலிஸ் வந்து கூட்டு போயிட்டாங்கன்றத ஒரு அப்டேட் கொடுத்துட்டு தான் நல்லா இருந்திருக்கும். பட் இது வந்து நாங்க சொன்னதுதான் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி பேசினா எப்படி அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க கேக்குறாங்க. இது கூட சேகர் பாபு அவர்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது பயங்கரமா, சேகர் பாபு அப்படிங்கறத தாண்டி அல்லேலூயா பாபு அப்படின்ற ஒரு ஒரு புகழ்பெற்ற பெயர் அவருக்கு இருக்கு. சோ அவர் அறநிலையத்துறை தானே நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம்? ஒரு நார்மலா சக மனிதர்கள், அவங்களும் சாமி தரிசனத்துக்காக வந்திருக்காங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க, அவர் லேட்டா வர்றாரு, அவர் வந்துட்டாரு ஓரளவு, அவர் இன்னொரு விஐபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சோ நீங்க தான், உங்களுக்கு தான் ஹிந்து நம்பிக்கையே இல்லைங்கிறீங்கல்ல, அந்த கயிறு எழுதிட்டு அந்த தேர் எழுதிட்டு போறத நாங்க பாத்துக்க போறோம், எங்களுக்கு அவ்வளவு பக்தி இந்த சாமி மேல இருக்கு, நாங்க செஞ்சுக்க போறோம், உங்களுக்காக நாங்க இவ்வளவு கூட்டத்துல இவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நபர்களுக்கு, ஏன்னா ஆப்வியஸா இவங்க என்ன ஹிந்துயிசமே பிடிக்காதுன்னு பேசுற ஆட்கள் இது தேர் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேற நபருக்காக வெயிட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே கொஞ்சம் காண்ட் ஆயிட்டு பாரத் மாதா கே ஜெய் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் அங்க வாய்ஸ் விட்டாரு. ஆம்பளையா இருந்தா வாடா நீ நேர்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதாகட்டும், நீ சோறு தான் திங்கறியா இல்ல வேற ஏதாவது டேஷ் திங்கறியா அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் ஆகட்டும், இன்னைக்கு இணையத்துல வச்சு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் சொல்லியிருந்தாரு ஒரு போஸ்ட்ல, தூங்க எழுந்த அப்படின்னா எங்க என்ன பிரச்சனை வருமோ அப்படிங்கறத தாண்டி நம்ம கூடயே இருக்கிற கட்சிக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களோ, என்ன பிரச்சனை எப்ப எடுத்துட்டு வருவாங்களோ அப்படிங்கிற பயம் அதிகமா இருக்கு, எவன் என்ன செய்வான்னு நினைச்சா தூக்கமே வரல அப்படிங்கிறாரு. உண்மை இல்ல, இந்த மாதிரி சம்பவங்களை யோசிச்சு பாருங்களேன். அவர் எங்கேயோ இருக்கிறாருங்க, அவர் வந்து அவருடைய அதிகாரமோ ஆட்சியோ, அவர் என்ன வேணா என்னமோ சொல்றாங்கல்ல, அவர் எப்படியோ இருக்கிறாரு, அவர் வேலையை பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல பாக்கலன்னு கூட வச்சுக்கோங்க. பட் இந்த திமுகன்ற ஒட்டுமொத்த பேரும் எங்க ஸ்பாயில் ஆகுதுன்னு பாக்குறீங்களா? தினம் ஒரு நியூஸ், முந்தா நாள் நேத்து அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாவே வந்து இந்த சம்பவம், திருத்தணி சம்பவம் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு திரும்பவும் அந்த கோயில் விவகாரத்துல மாற்றுறது சேகர் பாபு. அப்படியே கொஞ்சம் ப்ரீவியஸ் அடிச்சோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ திருமாவளவன். சோ அதுக்கு கொஞ்சம் முன்னாடி அடிச்சோம்னா திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த விட மாட்டீங்களா, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்க, எங்களுக்கு இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அப்படியே அதுக்கு நடுவுலயே இன்னும் சில விஷயத்த விட்டுட்டேன். ஆசிரியர்கள் போராட்டம், அப்புறமா வந்து செவிலியர்கள் போராட்டம், அப்புறம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படிங்கிறது இது எல்லாமே தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரூர் இஷ்யூ, அதுல வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய பேரு, அப்புறம் டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறதுல அவருது, அடுத்து பொன்முடி. புரியுதா? ரொம்ப குட்டியான ஸ்பேன் டைம் தான், ஒரு 3-4 மாசத்துல எவ்வளோடா சாமிங்களா அப்படிங்கிற அளவுக்கு. நடுவுல KN நேருவை மறந்துபிட்டேன் பாருங்க, அவருடைய ஊழல் பட்டியல் கொடுக்குறோம், நீங்க என்ன FIR ஃபைல் பண்ணல, உடனே ஏதாச்சும் பண்ணுங்க, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் CBI ED வந்து அமலாக்கத்துறை அந்த அளவுக்கு ஒரு கெடுபுடைய கமிஷனர் ஆபீஸ்க்கு வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளவு ஆன்டி இன்குமென்சி திமுகவுக்கு தேவையா? இதுவும் எலெக்ஷன் நேரத்துல தேவையா? அது வந்து ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இந்த எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா பேச முடியுதா இவங்களுக்குலாம்? யார்? செந்தில் பாலாஜி அவர்கள், செந்தில் பாலாஜி கிடையாது, அவரு அப்படிதான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவர் சேகர் பாபு அவர்களால எலெக்ஷனை கிட்ட வச்சுக்கிட்டு இப்படி மக்கள் கிட்ட நடந்துக்க முடியுதா? தமிழிசை சவுந்தரராஜன் என்னவா இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஆளுநரா இருந்திருக்கிறாங்க இல்லையா? சோ அவங்கள எதுக்கு அவங்க கிட்டயும் வம்பு, எல்லாருக்கிட்டையும் வம்பு, என்னத்த சொல்ல. நீங்க என்னங்க நினைக்கிறீங்க இந்த ஆட்சியை பத்தி அப்படிங்கிறத மறைக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.